சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா சேது வந்துட்டு அத சித்ரா கலந்து கொடுத்த ஜூஸை குடிச்சிட்டு மயக்கம் போட்டு கிடக்கவும் சேதுவோட கனவுல வந்துட்டு ஒரு மாதிரி சாமி வந்து ஆடுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம சாமி வந்து சேதுவை வந்துட்டு எழுப்பி விட்டுருது. சேது வந்து எந்திரிச்சு உட்கார்ந்துடுறாரு. வேகமா சேது கீழே போறாரு. இங்க பார்த்தா சித்ரா போயிட்டு, அம்மா நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேம்மா, அந்த சேதுவுக்கு மயக்க மருந்த கலந்து கொடுத்துட்டேன், அவனும் மயங்கி விழுந்துட்டான், நாளைக்கு சாயந்தரம் வரையும் எந்திரிக்க மாட்டான், யாராவது கேட்டா குடிச்சிட்டு மட்டையாட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லவும், நல்ல விளையாடி இதையாவது பண்ண, நான் அந்த காவியா போய் பார்த்து அப்படி பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன்டி, இந்த விஷயம் வெளியே தெரியாம அப்படியே பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமாம்மா அதுவும் சரிதான், நீ அந்த போஸை அடிச்சு இழுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் சொல்லவும், அப்புறம் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு, ஏய் என்னடா இங்க வந்து உட்கார்ந்துருக்க, வாடா காவியா போய் பார்த்து காதும் வச்ச மாதிரி இந்த விஷயத்த பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து நம்ம போஸை கூப்பிட்டுட்டு தரக்கரன்னு இழுத்துட்டு வெளியே வருது. வெளியே வரும்போது கரெக்டா அங்கிட்ட இருந்து காவியா வந்து சிற்றரசை கூட்டிகிட்டு வரவும் வீட்டுல பார்த்தா கரெக்டா ராஜாங்கமும் வர்றாரு. ராஜாங்கம் வந்ததுமே, என்ன சிற்றரசு திடீர்னு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, அது வந்துங்கய்யா, இந்த மாதிரி என் பொண்ணு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றா அப்படின்னு சிற்றரசு சொல்லவும், என்ன சிற்றரசு திடுதுப்புன்னு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றீங்க, என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், இங்க பார்த்தா அப்பத்தா மோகனா எல்லாரும் வந்துடுறாங்க. என்னம்மா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுப்பட்டு இன்னைக்கு கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அப்பத்தாவும் கேட்கவும், ஈஸ்வரிக்கு ஒரே படபடப்பாயிருது. நான் கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்றதுக்கு காரணம் இந்த நிக்கிறானே போஸ், இவன் ஒரு சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்காங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியா வந்து ரொம்ப சத்தமா பேசுறாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா அங்கிள், இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தேன், அப்போ இந்த நிக்கிறானே போஸ் இவனும் அந்த பொண்ணு தாமரை கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்ட பார்த்தா, இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கி கூட என்னால எப்படி வாழ முடியும், என்கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே அந்த பொண்ணுகிட்டையும் சொல்றான், இப்படி என்னைய கல்யாணம் பண்ணிட்டு எத்தனை பொண்ணு கூட வாழ்வான், இவனோடலாம் என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ராஜாங்க வந்து போஸை போட்டு விழுன்னு வெளுத்துறாரு. உடனே ஈஸ்வரி வந்து, மாமா இந்த சாவித்திரியும் இந்த தாமரையும் வந்துதான் மாமா ஏதோ பண்ணி என் பிள்ளைய இப்படி பண்ணிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லும் போது, நல்லா இருக்கே கதை, எனக்கே இந்த விஷயம் தெரியாது, உங்க புள்ளதான் என் பொண்ணுகிட்ட தனியா உறவு வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு பேசியிருக்கான். ஐயோ மாமா என்ன மாமா இது, இவருதான் என்கிட்ட தப்பா நடந்துகளை பார்த்தாரு, நானும் எவ்வளவோ சொன்னேன் மாமா அப்படின்னு சொல்லும் போது, என்கிட்ட பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு இப்படி முறைச்சு பாக்குது சாவித்திரிய. அப்புறம் பார்த்தா கரெக்டா சேது வந்துட்டு சாமி அடிட்டு கீழே வர்றாரு. ஐயோ அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்தவும், ராஜாங்க வந்து என்ன திடீர்னு சேதுவுக்கு சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டமா பாக்குறாங்க. பூஜை அறையில எல்லாரும் வந்துட்டு அங்க நிக்கிறாங்க. சரிம்மா இந்த பிரச்சனையை பாத்துக்கிறோம், கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா எங்கிட்ட வந்துட்டு மலர் போயிட்டு, தமிழே அங்க வா, சேது மாமாவுக்கு சாமி வந்து ஆடுறாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்புறம் மலரு தனம் அப்புறம் தமிழை 3 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இங்க பார்த்தா சேது வந்து ஆக்ரோஷமா சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் வந்து கேக்குறாங்க, என்னையா திடுதுப்புன்னு வந்திருக்க இந்த வீட்டுக்கு, எங்க புள்ள உடம்புல வந்து இறங்கியிருக்க, என்ன விஷயம் சொல்ல வந்திருக்க அப்படின்னு அப்பத்தான் கேட்கவும், இங்க சேது ரொம்ப சாமி ஆடிட்டு, இங்க ஒரு பெரிய தப்பு நடக்குது, யார் கண்ணுக்கும் அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ரொம்ப கோமா பேசவும், ஐயோ என்ன தப்பு நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டமா பாக்குறாங்க. ராஜாங்க கேக்குறாரு, என்ன உங்களுக்கு குறை வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், இங்க பார்த்தா சேது வந்து அப்படியே சாமியாடி போசை போட்டு முறைச்சு பாக்குறாரு. ஈஸ்வரிக்கு கொலையே நடக்குது, ஐயோ நம்ம பிள்ளைய எதுவும் பண்ணிருவானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தா வேகமா வந்துட்டு சேது வந்து சாட்டை எடுத்து போச விழுன்னு விழுக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமா அதிர்ச்சி ஆகி நிக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு வந்து போசை போட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தா சேது வந்து சத்தமா சொல்றாரு, ஒழுங்கா உண்மையை சொல்றியா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சத்தமா சொல்லவும், மருந்து எடுத்தது யாரு, உண்மை எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சாமியாடி மிரட்டவும், போஸுக்கு பயம் வந்து உண்மையை புறா உளறிறான். ஐயோ நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் மருந்து எடுக்கவே கிடையாது, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது, நான்
தமிழ்ச்செல்வி தான் மருந்து எடுத்துட்டு வந்தா, அவ கையில இருந்து நான் தான் மருந்தை புடுங்கிட்டு நான் வந்து உங்ககிட்ட கொடுத்தேன், நான் எடுத்த மாதிரி எல்லார்கிட்டையும் நாடகத்தை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பயந்துகிட்ட எல்லா உண்மையும் சொல்லவும் இதை கேட்டுட்டு ராஜாங்கம் அப்புறம் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அட பாவி பயலே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்குள்ள ரொம்ப அதிர்ச்சி ஆகிருது. ராஜாங்கமும் ஷாக்கா பாக்குறாரு. ராஜாங்கம் வந்து நம்ம சேதுகிட்ட கையெடுத்து கும்பிடுறாரு. இப்படி ஒரு உண்மையை எங்க குடும்பத்துக்கு காட்டி கொடுத்துட்டாயா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பத்தாவும் வந்துட்டு சேது வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. இத நம்ம விட்டு கொடசாமி நம்மளை என்னைக்குமே கைவிடாதியா ராசங்கம், என்னைக்கு ஒரு நாளும் உண்மை வெளியே வந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்றாங்க. சேது வந்து அப்படியே போஸோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா ஈஸ்வரி வந்து ஐயோ என் பிள்ளைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது ஈஸ்வரிக்கு 2 சாட்டையால அடி விழுகுது. சேது வேகமா சாமி அடிக்கிட்ட வந்து தமிழுக்கு விபூதி வச்சு விடுறாரு. உன் மனசுக்கு நீ என்னைக்கு நல்லா இருப்ப, உன்னை சுத்தி உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க, உனக்கு நல்லபடியா பேச வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழுக்கு விபூதி பூசி விடுறாரு. அது போக இங்க உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து சேது வந்து விபூதி பூசிட்டு அப்படியே சாமி வந்து மலை ஏற்றிடுறாங்க. சேது வந்துட்டு அப்படியே வந்துட்டு நார்மல் ஆயிடுறாரு. உடனே ராஜாங்க வந்துட்டு ஐயோக்கிய ராஸ்கல், இம்பட்டு பெரிய உண்மையை மறைச்சிட்டு நீ தான் மருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி உனக்கு வேற 1 கோடி ரூபாய் கேடு, உன் பிள்ளைக்கு பண்ண எல்லா விஷயமும் உனக்கும் தெரியும்ல அப்படின்னு ராஜாங்க கேட்கவும் ஐயோ மாமா எனக்கு எந்த விஷயமும் தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி வந்து நாடகத்தை போடுது. அது எப்படி உனக்கு தெரியாம போகும், உன் பிள்ளைக்கு ஏத்துக்கிட்டு 1 கோடி ரூபாய் கேட்க மட்டும் தெரியுது, அவன் பண திருடுத்தன உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி வந்து சத்தம் போடுறாரு. அதானே என்னைக்கா இருந்தாலும் இவெல்லாம் என்னைக்கு திருந்த போறான், இவன் ஒரு கேடுகட்ட சென்மம், இப்படி எல்லாம் ஒருத்தர் திருந்தலாம் சரித்திரமே இல்லை. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு இவனால எப்படி மருந்து எடுக்க முடியும்னு. ஏதோ சரி மனசு மாறி ஏதோ திருந்திட்டான்னு நினைச்சேன், இப்பதானே தெரியுது இது வீட்டு குலசாமினா அது தமிழ்ச்செல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க. வேகமா ராஜாங்க வந்துட்டு தமிழை கையெடுத்து கும்பிடுறாரு. இந்த வீட்டு குலசாமி மாணி நீ மட்டும் இல்லை அப்படின்னா நாங்களாம் என்ன ஆயிருப்போம், என் உசிரை காப்பாத்தினமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழுக்கிட்ட வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து அதிர்ச்சி ஆகி நிக்குது. வேகமா வந்துட்டு போலீஸ் எல்லாம் வர்றாங்க. சார் எங்களுக்கு இப்போ ஒரு சிசிடிவி ஆதாரம் கிடைச்சிச்சு, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு அதை காட்டுறாங்க. அதுல பார்த்தா போஸ் வந்து அடிச்சு மருந்து எடுத்துட்டு போனதெல்லாம் இருக்கு. இதை பார்த்ததுமே இவரை நாங்க கைது பண்ணிட்டு போனோம், ஏன்னா ஒரு பொண்ணை காட்டுல வச்சு தாக்கியிருக்காரு, இது சம்மந்தமா நாம அங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து போஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. வேகமா சேது வந்துட்டு அப்பா இந்த உண்மை எனக்கே தெரியும்பா, ஏற்கனவே இதை எப்படி நான் நிரூபிக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப குழப்பமா இருந்தேன், அந்த கருப்பை எனக்குள்ள இறங்கி எல்லாத்துக்கிட்டையும் இந்த உண்மையை வெளிவர வச்சுட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சேது உண்மையை சொல்றாரு. தமிழும் வந்துட்டு ஆமாமாம்மா எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா போஸ் தானே எனக்கு உறுதியா தெரியாது, உறுதியா தெரியாம நான் எப்படி எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா போலீஸ் வந்துட்டு தமிழ் மருந்து எடுத்ததையும் காட்டுறாங்க. தமிழ் வந்து தன்னோட உயிரை பணைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மருந்து எடுத்ததை பார்த்துட்டு ராஜாங்கம் கண் கலங்கி அழுகிறாரு. சேது வந்து அதை பார்த்துட்டு வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டு என் அப்பாவை காப்பாற்ற போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. இங்கே பார்த்தா ஈஸ்வரி வந்து அப்படியே கொதிச்சு போய் நிற்கிது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.